காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி மதுரை மக்களின் தாகத்தை போக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிக்கும் அம்மாவட்ட மக்கள் இந்த மகத்தான திட்டத்தின் மூலம் குடிநீர் தட்டுப்பாட்டை அறவே நீக்கிய முதலமைச்சரை மீண்டும் ஆட்சி அமர செய்வோம் என்று உறுதியுடன் தெரிவிக்கின்றனர். தமிழக மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு மதுரை மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் முற்றிலுமாக நிராகரித்தது. மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் நிலவி வந்த கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் மதுரை மக்களின் துயர் துடைக்க காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்திருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 784 கோடி ரூபாய் செலவில் அத்திட்டத்தை செயல்படுத்தினார். காவிரி ஆற்றுப்படுகையிலிருந்து குடிநீர் கொண்டு வரப்பட்டு மதுரை, மேலூர், அலங்காநல்லூர், திருமங்கலம் மாநகராட்சியின் விரிவாக்க பகுதிகளான திருநகர், கூடல் நகர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் ராட்சத நீர்த்தேக்க தொட்டிகளில் சேமிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. நீர்த்தேக்க தொட்டிகளில் சேமிக்கப்படும் குடிநீர் சுத்திகரிக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் முருகன் மதுரை மக்களிடம் நடத்திய உரையாடலை இப்போது பார்ப்போம். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த திமுக ஆட்சியின் போது மாநகர் மற்றும் நகர்ப்புறம் மட்டும் இல்லாமல் கிராமப்புற பகுதிகளும் குடிநீர் பற்றாக்குறையால் ரொம்ப அவதிப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை கருத்தில் கொண்டு குடிநீர் தேவையின் அவசியத்தையும், குடிநீர் மக்களுடைய ஜீவாதாரம், வாழ்வாதாரம், குடிநீர் தான் வாழ்வின் முக்கிய அங்கம்ன்றதை கருத்தில் கொண்ட மாண்புமிகு அம்மா தலைமையிலான அந்த அரசு மதுரை மாவட்டத்தில் 784 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் காவிரியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தை மதுரை மாவட்ட மக்களுக்காக மாநகர் மற்றும் புறநகர் கிராமப்புற பகுதிகளுக்கு பயன்படும் வகையில் செயல்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட உரப்புனூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் அவங்களுடைய நீண்ட நாள் கனவு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ நல்லா இருக்கு சார். அம்மா வந்த மூலியமாக எங்களுக்கு காவிரி தண்ணி நல்லா குடிநீர் தண்ணி நல்லா கிடைக்குது. நல்லா கிடச்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் அம்மாவுக்கு ரெட்டை லட்சணத்தில் போட்டு அனுபவிக்கணும். அனுபவிச்சுட்டு பிள்ளைகளுக்கு, மாசமாக இருக்க பிள்ளைகளுக்கு, கருப்பமாக இருக்க பிள்ளைகளுக்கு நல்லா உதவி செய்யுது. அம்மா அவர்களுக்கு ஜெயிச்சு காவேரி தண்ணி விடுறேன்னு சொன்னாங்க. இப்போ காவேரி தண்ணி எங்கள் ஊருக்கு வருது. நாங்கள் எல்லாருமே வெளியில் தான் போய் தண்ணி பிடிச்சிருந்தோம். இப்போ வீட்டுக்கு குழா போட்டு நாங்கள் வீட்டுக்கு தண்ணி பிடிச்சி நல்லா எங்களுக்கு புழங்குறதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே தண்ணி இருக்குது. என்றைக்குமே அம்மா எங்களுக்கு காவேரி தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நாங்கள் நல்லா பெண்கள்லாம் வெளியில் போகாமல் வீட்டிலே இருந்து தண்ணி பிடிச்சிக்கிருவோம். அவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க. காவேரி குடி தண்ணி கொண்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. அதனால் எல்லா ஊருக்கும் கொண்டு வந்துட்டு இப்படியே எப்பயும் போல விட்டுட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருப்போம் நாங்கள் எல்லாருமே. எங்கள் அம்மா தண்ணி 3 நாள் உப்பு தண்ணியை குடிச்சிக்கிருந்தோம். காவேரி தண்ணி அம்மா விடுறேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிச்சு. சொன்ன ஒரு ஆரம் நிறைவேறி கொடுத்துருச்சு. எங்களுக்கு தண்ணி வீடு வாதம் எல்லாமே குழாக்கெல்லாம் தண்ணி வீட்டில் போட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாம் எந்தோடைய தண்ணி தட்டல் இல்லாமல் ஆடு மாடு எல்லாம் கொடுத்த ஒரு ஆரம் நாங்கள் எல்லாமே ஆடு மாடு எல்லாம் செழிம்பாக இருக்கோம். இந்த சித்திரை மாதம் வறட்சியிலையும் இருந்து நல்லா செழிம்பாக இருக்கோம். தண்ணியை பற்றி எந்த குறவும் இல்லை. அம்மாளுக்கு நன்றி, வணக்கம். முன்னாடிலாம் தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு. உப்பு தண்ணியாகவும் வந்தது, சப்புண்டு இருந்தது, நேரத்துக்கு தண்ணியும் கிடைக்காம இருந்தது. ஆனால் இப்போ அம்மா அறிவித்த பிரகாரம் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. கிராமத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. நேரத்துக்கு அது கண்டிப்பாக எங்களுக்கு தண்ணின்றது பஞ்சமே இல்லாமல் கிடச்சிது. அடுத்தடுத்த இதில் எப்படி இருக்கோ தெரியாது. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. நீரின்றி அமையாது உலகு என்பதற்கிணங்க பொதுமக்களின் குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழக அரசு, மாண்புமிகு அம்மா தலைமையிலான அரசு சுத்தமான, சுவையான, சுகாதாரமான குடிநீரை வழங்கும் வகையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக மதுரை மாவட்டத்தில் மேலூர், திருமங்கலம், அவனியாபுரம் போன்ற நகராட்சிகளிலும் மாநகராட்சி பகுதிகளிலும் மற்றும் பேரூராட்சி பகுதிகளிலும் பல்வேறு கிராம மக்களுக்கு நேரடியாக காவிரியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தை வழங்கி அவர்களின் தாகம் தீர்த்து வருகிறார்கள். இதேபோல ஆண்டிப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம், வைகை கூட்டு குடிநீர் திட்டம் என மதுரை மாவட்டத்தில் உள்ள மாநகர், நகராட்சி, பேரூராட்சி, ஊரக, கிராமப்புறங்கள் அனைத்திற்குமே குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்து தாகம் தீர்த்த தலைவியாக, தாகம் தீர்த்த வள்ளலாக திகழ்ந்து வருவதால் தங்களின் தாகம் தீர்த்ததற்கு நன்றி மறவாமல் இருப்போம் என்கின்றனர் இப்பகுதி மக்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சல்மான் பாரிசுடன் மதுரை முருகன்.